பயங்கரமா இருக்கும். அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் நெறைய சஸ்பென்ஷன் ஆகறதுக்கு முக்கியமா இப்ப இந்த ஈபில வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்துக்கும் சஸ்பென்ஷன் ஆகும். அ அ அ சஸ்பெண்ட் ஆவாங்க கண்டிப்பா. இப்போ ஏன்னா இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. சொல்லுங்க. அ இந்த திருச்சியில உயிரிழந்த அந்த மாணவிய அறிக்கை குடுக்கறதுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இருந்து திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து அவர்தான் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லைங்களா? ஸோ அவரு வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்க இருந்து 4 பேர் ஒரு மருத்துவர்குள்ள அனுப்பி அதுக்கான அறிக்கையை கேட்டிருக்காரு. ஸோ அவங்க போய் விசாரிச்சு அறிக்கை குடுப்பாங்க. எங்க தப்பு நடந்துக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கையை எடுக்கப்படுங்க. என்னாச்சு? எனக்கு தான் கேட்கலையா? இல்ல சொல்லுங்க. வா ரூபா, மேல வந்துட்டியா? ஓகே. சொல்லுங்க ரூபா. இப்ப சொல்லுங்கன்னவனே எடுத்து மைக் எடுத்து பேசிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ். ஓகே. ஒன்லி பாசிட்டிவிட்டி. சொல்லுங்க ப்ரோ. கிறிஸ்டியன். கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது. ஓகே. நீங்க பேசிட்டு இருந்தது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா கேட்டுட்டு இருந்தேன். பட் ஆனா மெயின் கன்டென்ட் என்னன்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இது நீங்க இனிஷியலா பேசும்போது நீங்க சந்தோஷ் ப்ரோவும் முகில் ப்ரோலாம் தொழில் ப்ரோலாம் பேசிட்டு இருந்த மாதிரி அந்த டைம்ல ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இது பண்ணுன்ற மாதிரி எஜுகேட் பண்றது வந்து நம்ம ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்ல இதுக்கெல்லாம் நிறைய ஒரு எஜுகேஷன் இருக்கும் யங் ஏஜ்லயே. அந்த எஜுகேஷன் வந்து போல்டா இருக்கிறத தாண்டி வந்து யாரையுமே பிலீவ் பண்ணக்கூடாதுன்றதை தாண்டி இப்ப நான் என்ன பேசுறேன்னா, இப்ப ஜென்ரலா நான் இங்க இருக்க எல்லாத்துக்கிட்டே சொல்றேன். இப்ப நான் ரொம்ப நல்லா பேசுனேன்றதுக்காக நான் ஒன்னும் ரொம்ப உத்தமனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நானே ஒரு ரொம்ப பெரிய இவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன். அதுக்காக நான் அழகா பேசிட்டேன்றதுக்காக அப்படின்றதுக்காக யாரையும் பிலீவ் பண்ணிடாதீங்கன்ற ஒரு இதை வந்து ஆக்சுவலா அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரியே சொல்ற மாதிரியே இருக்கணும். நம்ம இப்போதைக்கு இருக்க நம்ம சிச்சுவேஷன் சொல்றோம். நம்ம கண்ட்ரியோட சிச்சுவேஷன் படி யாரையுமே பிலீவ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க பிலீவ் பண்ணாதீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்மள பிலீவ் பண்ண மாட்டாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் சொல்ல வரேன். பிலீவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஸோ இத வந்து ரூட் லெவல்ல பாலிசில இருந்து சட்டத்துல இருந்து அந்த சட்டம் எப்படின்னா வந்து அந்த அந்த இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு மட்டும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடாது. இதோட இனிஷியல் ஸ்டேஜ் என்னவோ அதுக்கே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அது ஒரு ஈவ் டீசிங், வல்கரா இருக்கிறதோ, இல்ல அந்த வேற அந்த அந்த ஒரு இல்ல வேற என்ன சின்ன ஸ்கூல் லெவல்ல வந்து பனிஷ்மெண்ட்ல இருந்து இல்ல ஸ்கூல் லெவல்ல எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல வேற கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த கம்பெனி லெவல்ல இந்த வந்து இது வந்து 0 டாலரன்ஸான ஒரு இஷ்யூ ஆக்கி, அதுக்கு வந்து எப்படின்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து சின்னதா ஒரு விஷயத்துல வொர்க் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டே எங்கேயுமே குடுக்கக்கூடாது. அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஸ்ட்ரிக்ட்டா போடணும். ஸோ இந்த விஷயம் என்ன ஆகும்னா, அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இராடிகேட் பண்ண முடியாது. நம்ம வந்து இத வந்து இப்போதைக்கு இப்போ ஒரு ஏஜ்க்கு ஒரு 40 பிளஸ் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கரெக்ட்டான எஜுகேஷன் கொண்டு போகும்போது, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, ஒரு இவென்ச்சுவலா ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்ன்றது கொஞ்சம் லாங்கர் டேஸா இருக்கலாம். ஒரு மேபி ஒரு ஜெனரேஷன் கூட ஆகலாம். ஆனா அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் இத டோட்டலா இராடிகேட் பண்ணி ஒரு இது இந்த மாதிரி விஷயத்த இராடிகேட் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு என்னோட இதுல. அதே மாதிரி இப்ப இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு என்னோட ஆப்ஷன் இதுல என்ன இதுல ஏதாவது தப்பாகுமான்னு தெரியல. எனக்கு என்னன்னா வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவ கவர்ன்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் வந்து சும்மா நார்மலா
எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நான் இது வந்து இது ட்ரக்ஸுக்காக சொல்றேன். அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்ரி 6 மந்த் வந்து சும்மா நார்மலா வந்து ஹெல்த் செக்கப் மாதிரி எவ்ரி 6 மந்த் கம்பல்சரியா பிளட் டெஸ்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ட்ரக்ஸோ ஏதோ எடுக்குறாங்களா இருந்தா கூட, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். பயம்னு வரும். என்னன்னா வந்து, ஓகே நம்ம இந்த பிளட் டெஸ்ட் எடுக்குறோம் வீட்டுக்கு தெரியாம இந்த ரிசல்ட் ஏதோ தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு இதெல்லாம் என்னோட பெர்சனல் சஜஷன் அண்ட் பெர்சனல் இதுதான். இதுல நான் ஏதாவது தப்பா கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் அப்படின்றத தாண்டி, அந்த சின்ன விஷயத்தையே ரொம்ப ரொம்ப ஒரு லா போட்டு இது பண்ணணும். சின்ன விஷயம்ன்றது என்னன்னா, இந்த ரூட்டுக்கு முன்னாடியே, இதுக்கு தான் இது நார்மலா பண்ணா வந்து ஒரு சின்ன பனிஷ்மென்ட்ன்னா கூட இல்ல. அவங்களுக்கு அங்கருந்து அங்கங்க மாரி போவாங்க. ஏன்னா, எனக்கெல்லாம் வந்து யோசிக்கவே முடியல. ஒருத்தவங்கள கொலை பண்றதுக்குன்றது அது எப்படி எவ்வளோ பெரிய ஒரு இது வரும்ன்றது அது வந்து என்னால கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க முடியல. அந்த 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 அளவுக்கு அப்ப அவங்க எப்படி எந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு எப்படி அங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு நார்மலா இருக்கவங்க நம்ம சும்மா ஒரு ஒரு சொல்லுங்களேன் பஸ்ல போயிட்டு இங்க யாரோ ஒரு பொருள வந்து தெரியாம இப்படி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருக்கும்ல. அத தாண்டி ஒருத்தவங்க கொலை பண்ற அளவுக்கு போகும்போதெல்லாம் வந்து என்னால யோசிக்கவே முடியல. ஸோ இது எப்படி இந்த மாரி அந்த ரூட்டுக்கு போனாங்கன்னே தெரியல. ஸோ அதனால வந்து அந்த சின்ன சின்ன இஷ்யூஸும், சின்ன சின்ன பிரச்சனையே நம்ம வந்து கரெக்ட் பண்ணா தான், அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். பிளஸ் யாரையுமே இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு யாரையுமே நம்பாதீங்க. உங்க ஃபேமிலியயும் நம்பாதீங்க. இப்ப நான் பேசுறேன்றதுக்காக என்னையும் நம்பாதீங்க. சரியா? நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாருக்கும் அதாவது நான் லேடீஸ்க்கு சொல்றேன். கான்ஃபிடன்ஸ் குடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இப்போதைக்கு நீங்க வச்சுக்காதீங்க. யாரா இருந்தாலும் பிலீவ் பண்ணாதீங்க. எவ்வளோ அன்பா பேசினாலும், இதா பேசினாலும் நீங்க பிலீவே பண்ணாதீங்க. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த சமூகமா மாறி உங்களுக்கு குடுக்கும்போது, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேணா எவ்வளோ வேணாலும் மாறலாம். பட் இதெல்லாமே என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. இல்லங்க. நீங்க பேசுறது கரெக்ட் தான். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஸ்கூல்ல வந்து இப்போ ட்ரக் எல்லாம் நம்ம வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. அது வந்துட்டு விக்கிறவன வந்துட்டு நம்ம குறைச்சிட்டோம்னா, விக்கிறவன வந்துட்டு இல்லாம பண்ணிட்டோம்னா, வாங்குறவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது விக்கிறதுனால தான் ஈஸியா ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அது ஆக்சஸ் இருக்கிறதுனால தான் ஸ்கூல் பசங்க வந்துட்டு அத கன்சியூம் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. நான் சொல்றது அந்த விக்கிற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அது கவர்ன்மெண்ட் வந்து பண்ணும். கண்டிப்பா நம்ம அண்ணன் கவர்ன்மெண்ட் வந்து கண்டிப்பா அத பண்ண தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள்னு வச்சுப்போமே. ஆனா இந்த பீடோஃபைல் கேஸ வந்துட்டு நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க. எதிர் வீட்டு நம்ம வாழ்ற சொசைட்டியே ரொம்ப மோசமா இருக்குல்ல. அப்போ நீங்க இதே ஒரு கேஸ் இந்த மாரி நீங்க துபாய்ல போயிட்டு ஒருத்தன பண்ண சொல்லுங்க. இவன ஏன் அங்க பண்ண மாட்டான்னா பயம். நம்மளோட இந்த அவனோட சட்டத்து மேல இருக்கிற பயம், தண்டனை மேல இருக்கிற பயம். அந்த பயத்த நம்ம தமிழ்நாட்டுல என்னைக்கு கொண்டு வருமோ, அன்னைக்கு தாங்க இது வந்துட்டு குறையும். இந்த மாரி கிரைம்ஸ் முக்கியமா சைல்ட் அபியூஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்ப குறையும்னா, அந்த தண்டனைய பார்த்து பயப்படணும். அவனுக்கு தண்டனை குடுக்கறத பார்த்து இன்னொருத்தன் பயப்படணும். அந்த சும்மா ஜெயில புடிச்சு போட்டா ஜெயில் வாழ்க்கை ராஜா மாரி இருக்குங்க. காலையில டீ, அப்புறம் டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, டிவி, கேரமு, தாயப்பாஸு, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸு, சாயங்காலம் டீ, அப்புறம் நைட்டுக்கு இது டிஃபன் அப்படின்ட்டு அவங்களுக்கு உள்ள ஜெயில்ல வந்து அவன் இங்க வெளியில கூட அப்படி வாழ்ந்திருக்க மாட்டான். அந்த மாதிரி உள்ள போய் வாழ்வான். அது ஒரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் ஜாலியா பண்ணிட்டு திருப்பி போய் ஜெயிலுக்கே போயிடலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அந்த இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு தண்டனைன்னா ஜெயில புடிச்சு போறது பேரு தண்டனை கிடையாது. என்னோட சஜஷன் சொல்றேன். அந்த தண்டனை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கணும். ஏன் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கறேங்க. நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. இப்ப இதே ஒரு இருக்கிறது ஏன் துபாய்ல நடக்க மாட்டேங்குது கிரைம்? எனக்கு அதுதான் தெரியல. ஏன்னா அங்க வந்து அத ஒருத்தன் பண்றதுக்கே பயப்படுவான். அந்த மாதிரி கொடூரமா இருக்கணும் தண்டனை. அப்பதாங்க இதெல்லாம் நம்ம குறைக்க முடியும். இது வந்து என்னோட இது வந்து அடிஷனலா என்ன எனக்கு புரியுது. அதே மாதிரி இப்ப அடிஷனலா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரொம்ப பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய தண்டனைய தாண்டி, அத சுத்தி இருக்கவங்களுக்கும் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாரி பண்ணாங்கன்னா, நான் சொன்ன மாரி தான் வொர்க் சஸ்பெண்ட் பண்றது, இல்ல ஃபீஸோ இல்ல அவங்க சலுகையெல்லாம் கட் பண்றது. ஸோ அதாவது ஜெனரலா அவங்க ஃபேமிலினா, அவங்க ஃபேமிலிக்கே சொல்றேன். ஃபேமிலிக்கே சலுகைய கட் பண்றது. ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து ட்ரக்ஸ்லயோ, அதுலயோ அவன் தெரியாம பண்றத தாண்டி, ஒரு சில பேர் அமைதியா இருந்துகிட்டு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் என்ன சொல்றது? சைலன்ட்டா பண்ணிக்கிட்டு, எப்படி வெளிய சொல்லிருவாங்களா? அப்படின்றத அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? இவங்க இப்படி இருந்தாலும் வெளிய சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களா? அவங்களுக்கே ஒரு பயம் வரணும். அந்த அளவுக்கு இப்போ அவங்களுக்கு டோட்டலா எல்லா லெவல்லயுமே, வொர்க்கா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், ஃபீஸா இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க சொல்ற ரேஷனா இருக்கட்டும், எல்லா லெவல்லயுமே இல்லாட்டி அவங்க டிராவல் பண்றதா இருக்கட்டும், இல்ல இப்போ இந்த ரெகுலரா அந்த மாதிரி அவங்கள ரொம்ப அந்த அந்த மாதிரி பண்ணா அவ்வளதான். இந்த மாரி பண்ணா முடிஞ்சிருச்சு. இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு.
இதோட அவங்க லைஃப் அன்னையோட முடிஞ்சிருச்சுன்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கணும். அது விசிபிளா வெளியயும் தெரியணும். இப்ப அது சும்மா வந்து ஒரு ஊர்ல இருக்க அவங்களுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னா, மக் பக் மக்கத்து பின்னாடி பக்கத்து ஊரோ இல்ல வேற இருக்கவங்களுக்கு தெரியாது. இது வந்து என்ன ஆயிருதுன்னா, வந்து காமனா இவங்கள வந்து ஒரு அ ஷேம் பண்ற அளவுக்கு இருக்கணும். சரியா? அது அந்த அந்த அதெல்லாம் நான் சொல்றேன்ல, அவங்க ஷேம் பண்ணும்போது அது நீங்க சொல்ற மாரி அவங்க ஏதாவது பண்ணிட்டு மனித உரிமை அந்த மாரி போகுமான்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த மாரிலாம் நான் அ அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஒரு நார்மலா பெர்சனா பார்க்கும்போது அவங்கள வந்து கொஞ்சம் ஷேம் பண்றதுலயும் பிரச்சனை அவங்களையும் அவங்க சுத்தி இருக்கவங்களையும் ஷேம் பண்றதுல ஒரு இது இல்லன்றது தெரியும். அதே மாதிரி எல்லாரும் கிட்ஸுக்கு இருந்து எல்லாருக்கும் வந்து ஓப்பனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெஸ்ட் ஒன் ஆஃப் த லேடீஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரீஸ்னா சிங்கப்பூர் தாங்க. எத்தன எத்தன மணியா இருந்தாலும் அவங்க கண்ண மூடிட்டு எப்ப வேணாலும் போலாம், எங்க வேணாலும் போலாம், வரலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்டோட இதுவும் இருக்கும். இங்க இருக்க பயமும் இருக்கும். நீங்க சொன்ன மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கும். பிளஸ் நீங்க இந்த சும்மா இங்க இருந்து அங்க போனாலே ஒரு 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிற அளவுக்கு அந்த அளவுக்கு சர்வேலன்ஸ்ல இருந்து ஃபாஸ்ட்டா எல்லாமே இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து ப்ராப்பரா லேடீஸ் ஃப்ரீடம்னா இந்த மாரி கண்ட்ரீஸ்ல. இதுல ஒரு 15, 20% கூட அங்க இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது இந்த மாதிரி வரணும்னா, இங்க வந்து சைல்ட் எஜுகேஷன்ல இருந்து இந்த எஜுகேஷன் குடுக்குறதுல இருந்து அவங்களுக்கு இதோட ப்ராப்ளம் என்னன்றதையும் சின்ன வயசுல இருந்தே சொல்லிருவாங்க. இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்றதையும் அவங்களுக்கு பூத்தி பூத்தி அத நம்ம சின்ன வயசுல இருந்து இன்ஜெக்ட் பண்ணியே ஆகணும். அதாவது ஜெனரேஷனுக்கு சொல்றேன். ஆனா மத்தபடி இப்ப பண்றவங்களுக்கு பிக்கஸ்ட் இது குடுக்கணும்னா குடுக்கணும். அது எந்த அளவுக்கு சட்டத்துல மாத்தணுமோ, பண்ணணுமோ பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து இது. அது யாரா இருந்தாலும், எந்த யாரா இருந்தாலும். இப்ப எனக்கு கேட்டா இவரே சொல்லணும். வந்து முதலமைச்சரே வந்து சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணா கூட, எனக்கு இந்த தண்டனை இம்மீடியட்டா குடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணேன். இதுக்கு வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. அப்படின்ற அளவுக்கு நாங்க யாரா இருந்தாலும், அப்பாவாவே இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த இது வந்து ஒரு மிக கொடுமையான ஒரு தண்டனை குடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணியே ஆகணும். இது ஒரு ஆனா இல்ல சைலன்ட்டா நீங்க இருக்கக்கூடாது. ஓப்பனா இருக்கணும். இப்ப யாரோ பேசுனாங்க. பிரவீன் தான் நெனைக்கிறேன். இந்த துபாய்லலாம் எப்படி தண்டனைகள் அங்க வந்து இவ்ளோ தூரம் பிரச்சனைகள் வர்றதில்ல, போறதில்ல. நான் சொல்ற விஷயம் மேபி நம்ம கல்ச்சருக்கு எதிரானதா கூட இருக்கலாம். துபாய்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லனா சில சென்டர்ஸ் இருக்கும். இவனுங்க இந்த மாதிரிப்பட்ட நாய்ங்களுக்கு போயிட்டு அரிப்ப தீர்த்துக்கிறதுக்கு வந்து சில சென்டர்ஸ் வந்து தொறந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எத சொல்ல வர்றேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஏரியால வந்து அத தொறக்கறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா, நம்ம கல்ச்சருக்கு அது என்ன ஆகுறது? கலாச்சார பாதிப்பு. ஒரு புடுங்கின பாதிப்பும் கிடையாது. இந்த நாய்ங்க அங்கெல்லாம் போய் அந்த அரிப்ப தீர்த்துட்டு வந்துருச்சுன்னா, இந்த இந்த அந்த வெறிய வந்து பிள்ளைங்கள்ட்ட காட்டாது. புரியுதா? 2 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கிட்ட காட்ட மாட்டாங்க. எங்கேயாச்சும் போட்டும், அவன் ஏதாச்சும் நோய வாங்கிட்டு நாசமா போட்டும்ன்னு சொல்லிட்டு விட்டுறணும். அது அது நான் இல்ல அத நான் வந்து இதா சொல்ல முடியாது. ஆனா, இல்ல இல்ல நான் இல்ல 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 சொல்றேன், மணி. நீங்க சொல்ற அந்தந்த கண்ட்ரிகள்ல ஏன்னா ஈவன் துபாய்ல இங்க கூட பாருங்களேன், இந்தந்த விஷயங்கள் வந்து காமனா நடக்கிற ஒரு இதுதான். அந்த மாதிரி இருக்கு. இங்க ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறதாலதான் வந்து இந்த பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது எப்படி ப்ராஸ்டியூஷன் கொல்கட்டால லீகல், தமிழ்நாட்டுல இல்லீகல்? அததான் நான் சொல்றேன். அத வந்து இத பார்க்கணும். அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். அது கண்டிப்பா வேணும். ஆனா இந்த மாரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, இவங்களோட இந்த இந்த அரிப்பு, இவங்களோட அந்த தேவைகள், அவங்களோட அந்த சதையோட தேவைகள் வந்து கம்மியாயிரும். வேற என்ன சொல்றதுக்கு? இவ்வளவு விஷயங்கள் நடந்தாச்சு. இவ்வளவு நியூஸ்ல இந்தந்த விஷயங்கள பார்த்துட்டு இந்த நாய்களால அத கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லாச்சுன்னா, இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களா? புரிய மாட்டேங்குது. இல்ல இப்ப ட்ரிபிள் இன்ட்ரோ சொல்றதுலயே பார்த்தீங்கன்னா, அந்த அடல்ட்ஸா இருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது ஜெனரலா அடல்ட்ஸ்க்கு வந்து அடல்ட்ஸா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் எல்லாமே. ஓகே. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க 2 வயசு, 8 வயசுன்லாம் அவங்க நீங்க அ அந்த அவங்களெல்லாம் வந்து வேற மாரி பார்க்குறாங்கன்றதே வந்து அது எனக்கு தெரிஞ்சு அவங்க மனுஷனாவே இருக்க முடியாதுன்றது தான் என்னோட இது. ஏன்னா, ஜெனரலா இருக்க அடல்ட்ஸுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மேரிட் அவங்களுக்குலாம் என்னன்றது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது, இது வந்து இது அது அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அ நார்மலா இந்த மாதிரி
எல்லா இடமும் தான். இப்ப துபாய்ல சொன்ன மாரி தான் சிங்கப்பூர்லயும் அதுக்குன்னு இடம் இருக்கு. அதுக்குன்னு ஏரியாஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயத்துலயும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அந்த மாதிரியும் அது ஒரு இதுதான். அது நம்ம ஊர்ல அது எப்படி செட் ஆகும், செட் ஆகலன்ற டாபிக் வர கிடையாது. பட் அதுவையும் தாண்டி இப்ப இவங்க பண்றது அந்த சின்ன பிள்ளைங்கள வச்சுன்றது வந்து, அந்த இது வந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றது அந்த மைண்ட் செட்ட யாருனாலயும் யோசிக்க முடியல. அவங்க உண்மையாலும் ஒரு ஒரு மனுஷ ஜென்மமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒரு 2 வயசு குழந்தைங்க கிட்ட இருந்து அவங்கள பார்க்கறதுல வந்து உங்களுக்கு அவங்களோட சிரிப்புல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது வரலாமே தவிர, அது ஒரு இது. பட் அவங்களயெல்லாம் வந்து ம் எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாரி தான் இருக்கு. அடச்சா இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ அந்த மாதிரி சொல்ல வரேன். இது ஒரு ஆம்பள வர்க்கத்துக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு களங்கத்த கற்பிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிள்ளைங்கள எடுக்க போகும்போதோ, அது மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க. சமூகத்த இப்படி பெரிய ஒரு இதுல கொண்டு இது பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. தண்டனைகள கடுமையாக்கணும். இத நான் சொன்ன இந்த விஷயம், அது ஒத்து வரும். ஆனா என்ன, நம்ம ஏரியால உடனே வருவானுங்க. கலாச்சாரம், கலாச்சார சீர்கேடு அது இதுன்ட்டு. அப்ப இதெல்லாம் என்னடா? இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு இல்லையா? சொந்த வீட்டுக்குள்ளாடியே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப வந்து கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லங்க எனக்கு ஒரே ஒரு டவுட். இதெல்லாம் இப்படி நடந்துச்சுன்னா சிங்கப்பூர்லயும் சரி துபாயிலும் சரி என்ன பனிஷ்மெண்ட்னு யாருக்கா தெரிஞ்சா கொஞ்சம் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரியல. ஆனா அங்க பயங்கர ஸ்ட்ராங். இல்லங்க அது பயங்கரமா மரண fine தண்டனை போட்டாங்க. தான். அது வந்து ரொம்ப கொடுமையா ம், நடக்கும். சவுதியில எல்லாம் ம், ரொம்ப கொடுமையா நடத்திட்டு இருக்கு. முன்னாடி துபாய் ம். அபுதாபிலயுமே ரொம்ப கொடுமையா தான் பண்ணுவாங்க பப்ளிக்ல. ஆனா இப்போ வந்து என்னது பப்ளிக்ல பண்றது கிடையாது. ஹேங் டு டெத்தா? ஹேங் டில் டெத்தா அந்த ஆமா மாதிரியா? ஆமா ஆமா. தூக்கு தண்டனையா? தூக்கு என்ன ஆ, துபாய்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்ல ஆ. இந்த கிரெயின் இந்த மாதிரி இதுல கொண்டு தூக்கி போட்டுட்டு இந்த ஜல்லி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இறக்கி போட்டுருவாங்க சைடுல. எடுத்து போறவங்க வரவங்க எல்லாரும் எறியணும். எரிஞ்சிட்டு தான் போகணும்னு ம், உள்ள மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் ம். கொண்டு வருவாங்க. அது ஒவ்வொரு இத பொறுத்தது. ஒவ்வொரு பிரச்சனையோட பொறுத்து. அந்த கிரைம் பொறுத்து. ஆமா. ம். இது ஸோ என்னன்னா, சிங்கப்பூர்ல வந்து உங்களுக்கு இது சரி சொல்லுங்க. இப்போ துபாய், அபுதாபில எல்லாம் இப்படி ஓப்பனா பண்றது கிடையாது. ஆனா உள்ள கொண்டு போய் தீர்த்துருவாங்க. அதுல எல்லாம் இது கிடையாது. சிங்கப்பூர்ல ட்ரக்ஸ் அண்ட் ஃபீமேல் இதுக்கு வந்து ரொம்ப 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 சிவியர். அதுல ஆங்க் வரைக்கும் போவாங்க. மத்தபடி கேனிங் பண்ணுவாங்க. கேனிங்னா வந்து சும்மா கேனிங்ல நீங்க ஒரு கேனிங் பண்ணீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ சதை வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கேனிங்கா இருக்கும் அது. அது வந்து 3, 5, 10 அந்த மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு நீங்க நீங்க நெனச்சாலுமே எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு உங்க உடம்பே ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க. ஸோ அது அந்த அந்த அது பிளஸ் இன்னொன்னு என்ன இப்ப சிங்கப்பூர்ல வந்து அது பண்ணி அந்த பனிஷ்மென்ட்ன்றத தாண்டி இன்னொன்னு அடிஷனலா சொல்லணும்னா, இங்க வந்து நீங்க பண்ணுனீங்கன்னா, மேபி மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். அது வந்து இன்னொரு இது. அந்த இப்ப இங்க சொல்றாங்க அண்ணா சொன்ன மாரி ஜீரோ டார்க்னஸ் அது சர்வேலன்ஸ் அந்த மாரி. ஸோ அந்த அளவுக்கு சர்வேலன்ஸ் வந்து வெல் கனெக்டட் நீங்க எங்க இருந்தாலும். ஒரு பஸ்ல இறங்கி, ஒரு ரோட்ல நடந்து, ஒரு ட்ரெயின்ல போயிட்டு, இல்ல நீங்க வேற ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ, இல்ல ஒரு மாலோ எங்க போனாலும், நீங்க அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்ல அது ட்ராக் ஆகி உங்களுக்கு வந்து யாரு என்னன்றது தெரியும். ஸோ அதனால வந்து ஆமா. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பிரைவேட் சின்ன விஷயம் ம். பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாமே வந்து பப்ளிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாமே வந்து சிசிடிவி இது வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து நடந்துச்சு. ஸ்கூல் பஸ்ல எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. மற்ற வண்டிகளுமே வந்து இப்போ எஃப்சி பாஸ் ஆகுறது இந்த மாதிரி உள்ள இதுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து எஃப்சி இது கொண்டு போறாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து சிசிடிவி வேணும்னு உள்ளத வந்து நிர்பந்தமா கொண்டு வர்றாங்க. அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நடந்துரும். சொன்ன மாதிரி இந்த ஜீரோ டார்க்னஸ் அது என்னதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும், பக்கத்து வீட்ல உள்ளவன எப்படிங்க நம்புறது? எப்படி இந்த சமூகத்த பாதுகாப்புக்கு கொண்டு போறது? இந்த பிள்ளைங்கள இந்த சமூகத்துக்குள்ளாடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுங்க கிரிஷ். அதான் அந்த 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 கனெக்ஷன் அந்த ரூல்ஸ்
அந்த அந்த என்ன சொல்றது? அதோட ஃபாஸ்ட்டா பண்ற இது ப்ராசஸ் பிளஸ் இங்க அந்த பனிஷ்மென்ட் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அங்க வர்றதுக்கு வரலாம். இப்ப அதுக்கான கனெக்டட் ஆகி இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்த்து தான் அங்க விஷன் வந்து அப்படிதான் இருக்கு. விஷனரி அப்படிதான் இருக்கு. பட் அது வந்து பனிஷ்மென்ட்க்கு அதுக்கு. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, மாற வேண்டியதுன்னு பார்த்தா, அங்க இருக்க மக்கள் வந்து அது எல்லாத்தையும் ஆக்சுவலா இது ரொம்ப சின்னதாவே இருக்கக்கூடாது. இந்த விஷயம்லாம் ரொம்ப பப்ளிக்கா ஒவ்வொரு வீட்லயும் இந்த இந்த பிரச்சனை என்னன்றத அ அ டக்குன்னு யாரோ வர்றாங்கன்னு நம்ம ரிமோட்ல வந்து மாத்தலாம் கூடாது. யாரா இருந்தாலும் இது என்ன நடக்குது? இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் நடக்குன்றத டிஸ்கஸ் பண்ணி, அங்க இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சு, அங்க இருக்கவங்க எல்லாமே இத முதல்ல யாராவது ரொம்ப இதா இருந்தா, அவங்க முதல்ல இத ஒண்ணு அவங்க பண்ணதுக்கு தப்புக்கு வருந்துறாங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் எவனும் பண்றாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு செல்ஃபாவே மாறணும். ஏன்னா கவர்மெண்ட் அது இது எல்லாத்தையும் தாண்டி யார் பண்றதுன்னு கேட்டா, அங்க இருக்க ஒரு மக்கள் தான். நார்மலா நம்ம கூட இருக்க மக்கள், இல்ல நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். சுத்தி இருக்க அந்த 8,00,00,000 பேர்ல தான் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, மக்கள் மாறி அவங்கலாம் வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன இதுன்னு தெரியாது. ஆனா அவங்க கண்டிப்பா மாறணும். இல்ல வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு அ அல்ப சுகத்துக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சுது. இதான் இதுக்காக தான் நீ வாழ்க்கைக்கே பொறந்து வந்தியான்னு இருந்த அளவுக்கு இருந்தீன்னா, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற அளவுக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுத்தே ஆகணும். இந்த மாரி சின்னதா வந்தாலும் அத அவங்களுக்கு பெரிய பிளாக் பார்க்கணும். சின்னதா பண்ணா கூட வந்து ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாமோ, கவர்ன்மென்ட் ஃபீல்ட்லயோ அவங்கனால முடியாது. அவங்களுக்கு ஃபியூச்சரே வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னும்போது, செல்ஃபா அவங்க டிசிப்ளினா மாறுனா மட்டும் தான் உண்டு. இன்னும் அதாவது எங்கெங்க கவர்மெண்ட் வேலையில எவ்வளவு பெர்சன்டேஜ் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள அக்யூஸ்ட் மெயின்லி வர்றது வந்து கவர்மெண்ட் வேலையிலயா அப்படி இப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இல்ல கவர்ன்மென்ட்ல ஒரு எவ்வளவு அவங்களுக்கு எங்க பேருக்கு. வந்து அவங்களுக்கு ப்ரிவைட் இப்ப நீங்க சொன்ன மாரி ஐடி ஆனா செக்டர்ல அந்த அந்த மாரி பனிஷ்மெண்ட் வந்து அவன் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு உள்ள மாதிரி கரெக்ட். வரணும். அப்படிதான் பனிஷ்மெண்ட் இருக்கணும் சொல்றேன். இருந்தா கூட. ம். ம். அவன் அவன் அந்த பனிஷ்மென்ட் கிடைச்சோனே, அதோட அவன் அன்னையோட அவனுக்கோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. எங்க போனாலும் ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எதுவுமே அவனால ஒரு ப்ராப்பரா பண்ண முடியாது. அவன் எங்க போனாலும், ஓ! நீ இவனான்ற அளவுக்கு அவன பார்க்குற அளவுக்கு ஒரு இதா இருக்கிற அளவுக்கு பண்ணணும். அத சுத்தி இருக்கவங்க பார்த்தாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையோட தப்பு என்னன்ற மாதிரி. அந்த மாதிரி யாரும் பண்றதுக்கு பயப்படுவாங்க. இந்த பயத்தால மட்டும் தான் வந்து கரெக்ட் பண்ண முடியும். இதுல வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து பெண்களுக்கு 100% இதுவே கிடையாது. அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவங்களுக்கு அதுல அவங்க இதுல வந்து இன்வால்வ் ஆயி நமக்கு கரெக்ட் பண்றதுக்கு கூட எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 100% பயந்து தான் ஆகணும். இதுல டோட்டலா 100% அவங்க மட்டும் தான் இதுல இன்வால்வ்ட். அவங்க மட்டும் தான் அவங்க செல்ஃபா ரியலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணா மட்டும் தான் அவங்க பண்ண முடியுமே தவிர, வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் இது என்ன 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 நடந்தாலும், என்ன ஒரு இதுக்கான சிச்சுவேஷன் இப்ப நடக்கிறதுக்கான பனிஷ்மென்ட்டோ, இல்ல ஜட்ஜ்மென்ட்டோ எல்லாமே ரொம்ப ஓப்பனா வந்து எல்லாரும் நூக் அண்ட் கார்னர் போன மாரி இருக்கணும். இப்ப எப்படி நமக்கு ஒரு விசில் சிம்பல் போகுதோ, போனுச்சோ ஓட்டு போட அந்த மாதிரி இப்படி பண்ணா இந்த மாரி பனிஷ்மென்ட்டா? இப்ப நம்ம எப்படி ரூ. 1000 ரூ. 2000 குடுக்குறாங்க வீட்டுக்கு, இல்ல கேஸ் சிலிண்டருக்கு ரூ. 6 குடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம ஏரியால, இப்படி நடந்துருமா? அவங்க அந்த மாதிரி ஒரு நூக் அண்ட் கார்னர் இந்த விஷயம் போயே ஆகணும். அவங்க அதாவது அந்த மாரி ஒரு ரூல் இருக்கணும்ன்றேன். கண்டிப்பாங்க. அ இது வந்து அதான் சொல்றேனே, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசும்போதே வந்துட்டு இது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு தோணுது. அ அப்படிதான் நம்ம பேசுறோம். இங்க வந்து இது இது எல்லாத்தையுமே வந்து ஒரே நாள்ல மாத்திர முடியுமா? நீங்க ஆட்சிக்கு வந்து இதுலயே மாத்திர முடியுமா? அப்படின்னு சொன்னா இல்ல. ஆனா எங்கள பொறுத்தவரைக்கும் இதுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன? இதுக்கு நாங்க எப்படி ரியாக்ட் பண்றோம்? விக்டிம ஷேம் பண்ணாம இந்த மக்களுக்கு என்ன நீதி வாங்கி கொடுக்க முடியும்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணையா அரசாங்கம் எப்படி நிக்குது? அப்படின்றத நாங்க எங்க வெளியே சொல்லணும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் காலைல இருந்தே இந்த விஷயம் பேசியிருக்கிறோம். வேற ஏதாச்சும் அப்டேஷன் இருக்குன்னா பேசுங்க. இல்லைன்னா புதுசா ஏதாவது டாபிக் சந்தோஷ் அந்த இதுல போட்டிருக்கிறேன் பாரு வாட்ஸ்அப்ல பாத்தியா?
அதான் சொன்னேனே அப்பயே சொல்லிட்டேன். நான் வந்து இது உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க. ஆனா இன்னும் 4 ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4 டாக்டர்ஸ் வந்து அந்த டீம்ஸ் அனுப்பிச்சு அவங்ககிட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க. இன்னைக்குள்ள அவங்க அறிக்கை சமர்ப்பிச்ச உடனே அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் இதுல வந்து யாரு அதான் ரமேஷ் சொன்ன மாதிரிதான், ஹாஸ்பிட்டலை காப்பாத்துறதுக்காகவோ அதிகாரியை காப்பாத்துறதுக்காகவோ வந்து நாங்க இங்க வரல. இருக்கிற இது டிரான்ஸ்பரன்சி